வெல்கம் டு PyCodeDG. நாம பைத்தான் ஃபங்க்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கோட் ரிவ்யூஸ் எப்படி, மெயின்டெனபிலிட்டி எப்படி அப்படின்றத பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஷாப்ல போறோம், அங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றோம், ஒரு பில்லு நமக்கு கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட் இருக்கா அல்லது டாக்ஸ் எவ்வளவு அப்படின்னு. ஸோ அதை பத்தி நாம இங்க ஒரு கோட் எழுதலாம். ஸோ இங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் ப்ராடக்ட் பிரைஸ் நான் எடுத்திருக்கேன், ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதுக்கு பிறகு அதோட டோட்டலை ஃபைண்ட் பண்ணிருக்கேன். ஸோ பில்டின் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், பைத்தானில் சம் அப்படின்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம லிஸ்ட்டோட ஐட்டஸை சம் பண்ணலாம். ஸோ இதில் சப் டோட்டலில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது டோட்டல் அந்த சப் டோட்டல் 100 ஓவர் 100 இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் நம்ம வாங்கின டோட்டல் ப்ரைஸ் 100க்கு லெஸ் தெனாக தான் இருக்குது அப்படின்னா டிஸ்கவுண்ட் 0ன்னு கொடுக்குறோம். அதுக்கு பிறகு டேக்ஸ் அப்ளை பண்ணுறோம். டேக்ஸ் ஒரு 7%. நம்ம என்ன டோட்டல் வாங்கியிருக்கோமோ அதுக்கு ஒரு 7% டேக்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோம், நம்மளோட சப் டோட்டல் வாங்கின ப்ராடக்டோட ப்ரைஸு, அதுக்கு பிறகு நமக்கு என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோங்களோ அந்த டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு அதோட டேக்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், சப் டோட்டல் எவ்வளோன்னு பிரிண்ட் பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பிரிண்ட் பண்ணுறோம், டேக்ஸ் எவ்வளோ பிரிண்ட் பண்ணுறோம், நம்மளோட ஃபைனல் டோட்டல். ஸோ இதை அப்படியே நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பைத்தானில் நம்ம ஃபங்க்ஷன் எழுதுனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா டெஃப் அப்படின்ற கீவேர்ட், தென் இஸ் அ ஃபங்க்ஷன் நேம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம், சப் டோட்டல். ஸோ சப் டோட்டல் இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அங்கே அந்த ப்ராடக்ட்ஸோட இது வரும். அப்போ நம்ம ப்ரைஸ் இங்கே வரும். ஸோ இங்கே ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சம் பண்ண போகிறோம். அப்போ ரிட்டன் சம் ஆஃப் இந்த ப்ரைஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேம் வேரியபிள் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, ஐட்டம் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்குவோம். சாரி, கோலன். இது ஸோ இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஃபங்க்ஷனுக்கு நம்ம மாற்றிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த பிளாக் ஆஃப் கோடை நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ இது என்ன பண்ணுறது, டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெஃப் கால்குலேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம வர்ற சப் டோட்டலில் என்ன அமௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு சப் டோட்டல் நம்ம எடுத்துக்குவோம், அல்லது ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கலாம். சப் டோட்டல் இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் செக் பண்ண போகிறோம். இஃப் ஓகே, இந்த பிளாக் ஆஃப் கோட் அப்படியே நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இதை இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், சப் டோட்டல் கிரேட்டர் தென் 100 இருந்தால் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறோம், அதாவது 10% அப்ளை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா டிஸ்கவுண்ட் 0ன்னு கொடுத்துட்டு நம்ம இப்போ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டேக்ஸ் கால்குலேஷன். ஸோ டெஃப் கால்குலேட் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குறோம், 7% டேக்ஸ் கொடுக்குறோம். எந்த அமௌண்ட்டுக்கு, லைக் அந்த சப் டோட்டலுக்கு. அப்போ நமக்கு ஒரு அமௌண்ட் இங்கே வரணும் இல்லை. ஸோ அது நம்ம சப் டோட்டல்னு வச்சுக்கலாம், அல்லது ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம். பட் we use as a subtotal then colon. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேக்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த 7% சப் டோட்டலுக்கு. நமக்கு இப்போ இந்த வேரியபிள் தேவையில்லை, ஏன்னா நமக்கு அந்த வேரியபிள் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம்ல. ஸோ அதனால டேரெக்டாக நம்ம ரிட்டர்ன் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த கோடை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் டோட்டல். டோட்டல் கால்குலேட் பண்ணுறோம். டெஃப் கால்குலேட் டோட்டல். ஸோ டோட்டல் கால்குலேட் பண்ணுறதுனா நமக்கு என்னென்ன ஐட்டம் வேணும், சப் டோட்டல் வேணும், அப்புறம் டிஸ்கவுண்ட் வேணும், அப்புறம் டேக்ஸ் வேணும். அப்புறம் 3 பேராமீட்டர்ஸ் நம்ம இங்கே எடுக்கிறோம். ஸோ சப் டோட்டல், அடுத்து நமக்கு என்ன வேணும், டிஸ்கவுண்ட் வேணும், அடுத்து எவ்வளோ டேக்ஸ் வேணும். ஸோ இதை என்ன பண்ணுறோம், இந்த கால்குலேஷன் அப்படியே ஃபங்க்ஷனுக்கு நம்ம மாற்றிடணும். ஓகே ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அது எது இங்கே காப்பி பண்ணுறோம். நமக்கு இப்போ ப்ராடக்டோட ப்ரைஸ் லிஸ்ட் நமக்கு வேணும். ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே இனிஷியல் பண்ணியிருக்கோம்ல ஐட்டம் ப்ரைஸை, இதை நம்ம இங்கே எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஐட்டம் ப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணும், சப் டோட்டல், அதானே சப் டோட்டல் கால்குலேட் பண்ணோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் சப் டோட்டல் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சப் டோட்டல் கால்குலேட் டோட்டல், இதில் என்ன நமக்கு அனுப்பணும், இந்த ப்ரைஸஸ், ஐட்டம் ப்ரைஸஸ் நம்ம அனுப்புகிறோம். ஓகே, ஸோ இதில் நமக்கு சப் டோட்டல் கிடச்சிரும்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்றோம். ஸோ டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு என்ன அனுப்பணும், இந்த சப் டோட்டல் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூ நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், அடுத்து வந்து டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ கால்குலேட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதுல வந்து நமக்கு வந்து சப் டோட்டல் வேல்யூவை நம்ம அனுப்பணும். ஸோ இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டேக்ஸ் கால்குலேட் பண்றோம். இப்போ டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டேக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சப் டோட்டலை மட்டும் பாஸ் பண்றோம். சேம். ஓகேங்களா, ஸோ கால்குலேட் டேக்ஸ், இங்க வந்து சப் டோட்டலை வந்து நம்ம பாஸ் பண்றோம். ஸோ இதுல நமக்கு டேக்ஸும் கிடைச்சிரும். ஃபைனல் நமக்கு என்ன வேணும், கால்குலேட் டோட்டல். டோட்டல் வேல்யூ வேணும் நமக்கு. ஸோ டோட்டல் வேல்யூ பண்ணும்போது டோட்டல் இஸ் ஈக்குவல் நம்மளோட கால்குலேட் டோட்டல். இந்த டோட்டலுக்கு நம்ம என்ன 3 பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணோம், சப் டோட்டல், டிஸ்கவுண்ட் அண்ட் டேக்ஸ். ஓகே, ஸோ சப் டோட்டல் அனுப்புவோம். அடுத்து வந்து டிஸ்கவுண்ட் அனுப்புவோம். ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு டோட்டல் லெவல் ஆகும். இப்போ இங்க என்ன எக்ஸிக்யூட் ஆகுமோ அதே வேல்யூஸ் நமக்கு இங்கேயும் பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்க, இதை நம்ம வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு பிளாக் ஆஃப் கோட்ஸையும் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு மாற்றிருக்கோம். இப்போ பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து டேரெக்டாக நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், 7% டேக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். பட் திடீர்னு ஒரு நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாறுது. ஓகே, 10% கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே கோடிங்கில் போய் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது தேவையில்லை. ஓகேங்களா, இதுக்கு பதிலாக எப்படி நம்ம இதை வந்து மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே பாருங்க, இப்போ கால்குலேட் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 100 100 இருந்துச்சுன்னா எனக்கு டிஸ்கவுண்ட் 10% அப்ளை பண்ணு சொல்றோம். திடீர்னு அடுத்து என்ன சொல்றோம், இல்ல நமக்கு 200க்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னும். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த லைனை கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். இன்னொரு டைம் 250 சொன்னோம்னா அப்புறம் இங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து இஸ் நாட் அ குட் ஐடியா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்டே இல்லை, அப்ப அதுக்கு எப்படி யூஸ் பண்றது, இல்ல அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்தரா இந்த ஃபங்க்ஷன் கோடிங்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.